பொதுவாக நம்மிடம் ஏழை யார் என்று கேட்டால் நாம் என்ன சொல்வோம்? கையில காசு இல்லாதவர், வீடு வாசல் இல்லாதவர் என்றுதானே சொல்வோம். ஆனால் நம் உயிரிலும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான ஏழை யார் என்பதற்கு ஒரு அதிர்ச்சியூட்டும் விளக்கத்தை நமக்கு தந்துள்ளார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் தோழர்களிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள். உங்களில் ஏழை, அதாவது திவாலானவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அதற்கு சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்களில் எவரிடம் வெள்ளிக்காசோ இதர வாழ்க்கை வசதிகளோ இல்லையோ அவர்தான் எங்களை பொறுத்தவரை ஏழை என்று கூறினார்கள். இன்று நாமும் அப்படித்தானே நினைக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் நம் இதயத்தை நடுங்க வைக்கக்கூடியது. அவர்கள் கூறினார்கள், ஒருவர் மறுமை நாளில் விசாரணை களத்திற்கு வருவார். அவர் உலகத்தில் நிறைய தொழுதிருப்பார், நோன்பு நோற்று இருப்பார், ஜகாத் கொடுத்திருப்பார், இப்படி மலை போல நன்மைகளை சுமந்து கொண்டு வருவார். ஆனால் அதே நபர் உலகத்தில் வாழும்போது ஒருவரை திட்டியிருப்பார், இன்னொருவர் மீது அவதூறு சொல்லியிருப்பார், வேறொருவருடைய பொருளை அநியாயமாக சாப்பிட்டிருப்பார், ஒருவருடைய இரத்தம் சிந்த காரணமாக இருந்திருப்பார், இன்னொருவரை அடித்திருப்பார். விசாரணை நடக்கும் போது இவரோட நன்மைகள் எல்லாம் இவரால பாதிக்கப்பட்டவங்களுக்கு போயிடும். நன்மைகள் தீர்ந்த பிறகு அவங்களோட பாவங்கள் இவர் தலையில ஏறி இவர் நரகத்துல வீசப்படுவார். இவர்தான் உண்மையான ஏழை. இறை வணக்கம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அடுத்தவங்க உரிமையை பேணுவதும் முக்கியம். இதே மாதிரி